FTP நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சே. 2021 சொல்ற ஒரு கான்ஸ்டன்டா சொல்ற ஒரு விஷயம், எடப்பாடி எந்த சூழலிலுமே சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்க மாட்டாருன்னு கான்ஸ்டன்டா நீங்க சொல்றீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க. சசிகலாவை 21 சேர்த்துக்க மாட்டேன், அதுல தெரிஞ்சு எஸ்டாபிஷ். 21 அப்புறம் தினகரனையும் சேர்த்துக்க மாட்டேன்னு நீங்க உறுதியா இருந்தீங்க. அப்புறம் பன்னீர் ஜாயின் பண்ணிட்டார். இப்பதான் பல அதிமுக ஆதரவாளர்களுக்கு பேருக்கு சொல்ற சுமந்த்ராமன் போன்றவங்கலாம் அந்த கசப்பான யதார்த்தத்தை இப்பதான் புரிஞ்சு எடப்பாடியை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. தினகரனோட சேர்றதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தினகரன் அந்த கூட்டணியின் வெளில வந்தது அதிமுகவை பொறுத்தவரை, எடப்பாடி இல்ல அதிமுகவை பொறுத்தவரை செட்பேக் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேடரஸ்ல பெரும் பகுதி தினகரன் அலையன்ஸ் வேணும்னு நினைச்சாங்க. எடப்பாடி விரும்பல. எடப்பாடி டாக்டிக்கலா கடைசியில பாத்துக்கலாம் சொல்லிட்டு தட்டி விட்டாரு. சோ தினகரன் இப்போ அந்த அணி வராது வெளில தனியா இருக்குது. அதிமுக பிளஸ் தான் மைனஸ் எடப்பாடிக்கு பிளஸ். தோத்தா தூக்கி போட்டுருவாங்க. முக்குலத்தோர் கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி. இவங்க 30 வருஷமா முக்குலத்தோர் கிட்ட அவங்க டிரைவரு, குக்கு, கிளர்க்கு, சொந்தக்காரன் இவன்ட்டெல்லாம் போய் நின்று ஐயா தாயே எனக்கு ஏதாவது பதவியை இது பண்ணிருங்கன்னு நின்னவங்க தானே எடப்பாடி. எல்லாருமே வரலாறு தானே, மனசுல தானே இருக்கும். அப்போ மீண்டும் தோத்துட்டோம்னா அவங்க பொலிட்டிக்கலி பவர்ஃபுல். அதுக்குன்னு அமமுக கட்சியா வர்றதுங்க, அது கட்சியா சேர்த்துக்கலாம். கட்சி அது இதெல்லாம் இல்லைங்க. தோத்துட்டா அவங்க கெப்பாசிட்டிக்கு எங்க கட்சிங்கிறதுல எடப்பாடிய தூக்கி போட்டுருவாங்கிற அச்சம் எடப்பாடிக்கு இருக்குங்க. ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். அதுல எடப்பாடி சான்ஸ் எடுக்கல. இப்ப செங்கோட்டை அதிமுக பிடிச்சிட்டாருங்க. நாளைக்கு வெளியே இருந்து செங்கோட்டையனை வச்சு கூட கவுப்பாங்க. இல்ல இப்ப செங்கோட்டையன் சொன்னாரு, அவங்க பண்ண தவறு என்ன தெரியுமா? கூட்டணி இல்ல ராஜேந்திர பாலாஜிய ஆசாரிய சிஎம் வச்சிருந்தா பிரச்சனை இருந்திருக்காங்க, திருப்பி கொடுத்திருப்பாரு. சேவூர் ராமச்சந்திரன் அந்த செங்குந்தர சிஎம் வச்சிருந்தா திருப்பி கொடுத்துருவாருங்க. நீங்க கவுண்டரை சீஃப் மினிஸ்டரா வச்சதுதான் உங்களுக்கு பிரச்சனை. பெரும்பான்மை கம்யூனிட்டிக்காரன் எப்படி கொடுப்பான்? அதுதான் நடராஜன் ஒண்ணு சொன்னாப்ல. கவுண்டர் சாரி ஜாதி, எனக்கு எந்த ஜாதியும் குறைச்சி மதிப்பிட கிடையாது, அந்த டயலாக்கா தான் சொன்னேன். கவுண்டர் கையில போயிட்டா என்னமோ அவ்வளவுதான், பிடிச்சதை விட மாட்டாங்க. நடராஜன் உடனே சொன்னது. அப்ப நீங்க ராஜேந்திர பாலாஜி கையில கொடுத்துருக்கணும், அல்லது சேவூர் ராமச்சந்திரன் கையில கொடுத்துருக்கணும். இனிமேல் தோத்தாதான் அதை முக்குலத்தோர் எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு வேற ஆளை கொண்டு வர முடியும். அப்ப உள்ள தோக்கும்னு பயப்படுறாரு எடப்பாடி. உள்ள தோத்தா தன்னை தூக்கி போட்டுருவாங்கன்னு இல்ல. உள்ள கூட்டணி கூட சொல்றாரா? அமமுக உள்ள கூட்டணியா வந்தாலும் கூட ஒரு நெருக்கம் வந்துடும். தோத்தம் பிறகு தினகரன் வர முடியாது. இன்னொரு தர தினகரன் இன்ஜினியரிங் பண்ணி கொண்டு அதிமுக அரசியலுக்குள்ள தினகரன் மீண்டும் ஆளாக பார்த்துருவாரு. அவங்க விட மாட்டாங்க. ஆடின வாயும் பாடின காலம் சும்மா இருக்காதுன்னு தந்தை பெரியார் சொல்ற மாதிரி அவங்க ஜெயலலிதாவுக்கு பிஹைண்ட் த பேக் ஆஃப் ஜெயலலிதா அவங்க கட்சியா அந்த இதை நடத்தினவங்க. அவங்க அந்த இடத்துக்குள்ளதான் அவங்க ஒரு கால்குலேஷன்ல தப்பு பண்ணிட்டாப்புல. ராஜேந்திர பாலாஜியோ சேவூர் ராமச்சந்திரனையும் வச்சிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. செங்குந்தரையோ ஆசாரியோ வச்சிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. கவுண்டரை வைக்கும் போது கவுண்டர் பண்ணுவாரு. நான் கவுண்டர் பண்ணிட்டாரு. இல்ல இது எடப்பாடியார் எலெக்ஷன் இல்ல. இதுல கவுண்டர் பண்ணுவாரு. இதுல செங்கோட்டையன் ஒரு சில உதாரணங்கள் பிரஸ் மீட்ல சொன்னாரு. அது எந்த அளவுக்கு ஃபேர்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் தனக்கு எதிராக கவர்னர் கிட்ட புகார் கொடுத்தாரு, அவருடைய காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. ஜெயலலிதா தன்னை இகழ்த்து பேசிய பலரை சேர்த்துக்கிட்டாங்க. இவருக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? வித்தியாசம் அதான். அவங்க ஜெயித்துக்கிட்டு தோத்தவங்களை சரண்டர் பண்ணாங்க. ஜெயித்துக்கிட்டு தோத்தவங்களை சரண்டர் பண்ணாங்க. அப்புறம் கூட எம்ஜிஆர் எதிராக எஸ்டிஎஸ் ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தார். தாமரைக்கனி எம்எல்ஏ ஹாஸ்டல்ல எல்லாமே போட்டு அடிச்சு அதெல்லாம் ஒரு பெரிய சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருந்தது. ஆன் த ஹோல் தோத்தவங்க ஜெயித்த எம்ஜிஆர் சரண்டான. இவரும் தோக்குறதால இவரால அந்த இது பண்ண முடியல. இவர் ஜெயிக்கல, தோத்துதான் இருக்காரு, தொடர் தோல்வியில இருக்கிறாரு. தோத்த எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் கிட்ட சரண்டர் பண்ணா எஸ்டிஎஸ் தான் தோத்தேன், எஸ்டிஎஸ் தான் கட்சின்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகும். தோத்த ஜெயலலிதா காளிமுத்தை காம்ப்ரமைஸ் பண்ணா காளிமுத்தான் கட்சின்னு ஆகும். ஜெயித்த பிறகு அவங்கள தன்னை ஒண்ணும் அவங்களால அசைக்க முடியாதுங்கிற பொசிஷன்ல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதை ஏத்துக்கிட்டாங்க. செங்கோட்டையன் அந்த வெற்றி தோல்விங்கிறத மறைச்சுக்கிட்டு இந்த விஷயம் இப்படி கூட எடுத்துக்கலாமே. இப்ப ஜெயிக்கிறதுக்கு ஸ்டாலின் பலரை சேர்த்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப காளிமுத்து கூட 91 முன்னாடி சேர்ந்தாரு நினைக்கிறேன். போட்டியாளர்கள் சேர்த்துக்கலாம். போட்டியாளர்கள்
பலத்தை நிரூபிக்காத வரை, தன்னை முழுமையா நிரூபிக்காத வரை போட்டியாளர்களை சேர்க்க மாட்டாங்க. இப்ப இந்த இஷ்யூல வந்தவொடனே ஒரு இப்போ ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் பேர் விவகாரம், இதுவும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 2016 நீங்க தான் ஸ்டாலினே கடுமையாக விமர்சிச்சிங்க. ஸ்டாலின் எங்க கடுமையா விமர்சிச்சேன், சொல்லுங்க. எங்க சொல்லியிருக்காரு, அது காலம் தெரியாம பேசுறாரு, அவர் இது கான்சிக்வன்சஸ் ரொம்ப இருக்கு, ஸ்டாலின் இரஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் திமுக அந்த ஸ்டாண்டே பின்னாடி வந்துட்டாங்க. 2016 எல்லா தென் மாவட்டங்கள் எல்லா ரிசர்வ் தொகுதியிலுமே திமுக தோல்வி அடைஞ்சது. ஆனா இப்ப எடப்பாடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுல இப்ப தினகரனே அதுக்கப்புறம் அவர் பேசி தடுமாறி இருக்காருல்ல. இந்த ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் அவர் நாங்க ஒற்றுமையா இருக்கோம், எதுக்கு இப்ப ஏர்போர்ட் பேர் வைக்கணும்னு கேட்கும்போது அப்புறம் திடீர்னு அவர் ஸ்டாண்ட்ல இருந்து திரும்ப போயிருக்காரு. இப்ப மதுரை ஏர்போர்ட் விவகாரத்துல அதிமுக செய்த அரசியல் கரெக்டான மூவத்தை நம்ம ஏற்கனவே 10 தொகுதியில ரெட்டலையில கூட்டணியோட எடப்பாடி எடுத்த ஓட்டோட சீமான் 10 தொகுதியில எடப்பாடியோட பெரிய தலைவரா சவுத்துல உருவாயிட்டாரு. இத சர்வே பார்ட்டிஸ் மைக் ஓட்டையும் ரெட்டலை ஓட்டையும் கூட்டி பார்த்து உண்மையை சொல்லலாம். அறிவு நாணயம் இருந்தா வெப் பார்ட்டிஸ் சொல்லலாம், பிரிண்ட் பார்ட்டிஸ் சொல்லலாம். இது நான் எல்லாத்துக்குமே நாணயத்தோட தான் நான் சொல்றேன். இப்ப இந்த விஷயத்துல ஸ்டாலினை எதிர்கொள்றதா நினைச்சு, உள்கட்சி அரசியல் செங்கோட்டையன் எதிர்கொள்ள நினைச்சு எடப்பாடி சொன்னதுல படு மோசமா சீமான்ட்ட சவுத்துல எடப்பாடி வாக்க இழக்க போறாரு. சீமான் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு பொதுவா ஒண்ணு சொல்லி அடிச்சு தூக்குவாருங்கிறத எடப்பாடி நினைக்கல. சீமான் அடிச்சது மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறாப்புல. இது நிறைய பேர் எடப்பாடி ஊடகத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, என்னென்ன ரூட்ல எல்லாமோ எனக்கு எதிராக இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்றேன், எந்த இடத்துலயும் யாரு கூடயும் டேட்டாவோட நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன். சீமான் அடிச்சது மிகப்பெரிய ஸ்ட்ரோக்கு. எதிர்பார்க்கல இப்படி நிமிந்து நின்று அடிப்பான்னு ஒருத்தன். அதான் சொல்றோம், பார்ச்சுன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அவன் பிரேவானவன்யா. வேண்டாம், இதுக்கு மேல உங்களை நான் அவமானப்படுத்தி பேச விரும்பல. சீமானுக்கு அந்த பிரேவ்னஸும் அந்த பொதுத்தள பார்வையிலும் மோடிக்கு வாக்களிச்ச இந்து நாடார்கள், மோடிக்கு வாக்களிச்ச தேவேந்திர குல வேளாளர்கள், மோடிக்கு வாக்களிச்ச முத்தரையர்கள், மோடிக்கு வாக்களிச்ச யாதவர்கள், மோடிக்கு வாக்களிச்ச செங்குந்தர்கள் சீமானுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. இது மாஸ்டர் ஸ்ட்ரோக். சீமான் போல்டா தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. தமிழ் தேசிய அடிப்படையில பாண்டியன் எல்லாரும் பாண்டியர் தான், எல்லாரும் தென் மாவட்டத்துக்கு ஒருமையா இருக்கும். பாண்டிய நெடுஞ்செழியன் பேர்வை சத்ரபதி சிவாஜி வச்ச மாதிரி தமிழ் அடையாளமா பாண்டிய நெடுஞ்செழியன் தமிழ் தேசிய அரசியலும் எடப்பாடிக்கு சமூக நீதி சூறையாடக்கூடிய சரண்டர் பொலிட்டிக்ஸையும் சீமான் தட்டி தூக்கி போட்டுட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டாரு. துக்ளக் ரமேஷ் புரியணும். துக்ளக் ரமேஷுக்கு அறிவு நாணயம் இருந்தா இதை புரியணும், அல்லது சமூக நீதி என்னன்னா புரியணும். சுமன் சி ராமன் இதை புரியணும். இவரு எடப்பாடிக்கு ஆதரவா பேசக்கூடிய தமிழ்மணி சகோதரர் புரியணும். தென் மாவட்ட மக்கள் நிலைமைதான் ஐயநாதன் புரியணும். சுமன் சி ராமன் புரியணும். களத்துல இருந்து சொல்றேன், சீமானுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல தென் மாவட்டத்துல மோடி பிரதமர் விழுந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு விழ போகுது. மாட்டிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி, தப்பா ஆடி சிக்கிக்கிட்டார். இப்ப தினகரன் இந்த விஷயத்துல அவர் இங்க தடுமாறுறேன்னா அவரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் சொல்லிட்டு அப்புறம் 2வது நாள் மாத்தி பேசுறாரு. நான் வேணும் தான் சொன்னேங்க, மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஒரு பேர் வைங்க என்ன, ஆனா கேட்கலன்னு. தினகரன் என்ன நினைக்கிறாருன்னா, இதை சொல்லி தனக்கும் பன்னீருக்குள்ள செல்வாக்க எடப்பாடி இது பண்ண பாக்குறாரு, அதை அடிக்கிறாரு. ஏற்கனவே அந்த 10.5 தினகரன் இப்படித்தான் அடிச்சாரு. ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி கொடுத்தாருன்னு அடிச்சாரு. அப்புறம் அதுல ஸ்மார்ட் மூவ் தான் தினகரன். தினகரன் இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பாஜக இருக்கும்போது மோடியே தினகரனை விரும்பல அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனா அது அப்படி மோடியே தனக்கு விரும்பலன்றது அந்த யதார்த்தம் புரிஞ்சோம். இதே என்டிஏ சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி இல்லைன்னா நான் வரேன், கூட்டணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கே தெரியும் அவர் சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா சேர்த்துப்பாங்களா இல்லையா 2வது பட்சம். அப்படி எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா வைக்காதீங்கன்னு சொல்றது சவுத்துல எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்குன்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரா? ஆனா அவர் சொன்ன அப்புறம் உதயகுமார் பதறிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. தெளிவாதான், உண்மைதானே அது. தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் 3 வரையும் நீக்கினது எடப்பாடிக்கு முக்குலத்தோர் எதிராக தானே இருக்காங்க. தானே ரியாலிட்டி, மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ். அந்த ரியாலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதனாலதான் உதயகுமார் ஒரு வீடியோ அங்க கட்சி ஒற்றுமைன்ற பேர்ல கட்சியை அழிக்க பாக்குறாங்க. அவரு எடப்பாடி கூட இருக்கிறாரு, ரெட்டல் எடப்பாடி கிட்ட இருக்கு, அதுல கண்டஸ்ட் பண்ண நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆர்வி உதயகுமார் சரிதானே. ஒரு ஆர்விகுமார் ஒரு இயல்பான ஒரு சகோதரர். தினகரன் அடுத்து என்னதான் பண்ணுவாரு? விஜய் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு. ஏன்னா நானும் அதுக்குள்ள
விஜயோட பெட்டர் கிரிட்டிக்னாலும் அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமின்னா எடப்பாடி தான் எனிமின்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அந்த இடத்துல விஜய்ங்கிற ஆயுதமும் எடப்பாடியை வீக்கன் பண்ணோம்னா அதையும் நம்ம புரிந்து கொண்டு செயல்படுறதான் கரெக்ட். சரி சார், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு எடுத்துக்கிட்டாரு சார். இணைஞ்ச சார். நன்றி.